நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சக்தி பீடம் மா ஜெயந்தி சக்தி பீடம். அருமையான ஒரு கோயில், தாயாரனுடைய துடை விழுந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு பார்ப்போமா? இந்த கோயில் சக்தி பீடம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றான மா ஜெயந்தி சக்தி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில். இது தாயாரனுடைய இடது தொடை விழுந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிவபெருமான் மனைவி தாட்சாயினி சுமந்து ஃபுல்லாக துக்கத்தில் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக அலைகின்ற பொழுது, அந்த நடனம் ஆடுகின்ற பொழுது அப்போ சிதறிய தொடை பகுதி தான் இந்த இடம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு சக்தி இருக்கும். அதே மாதிரி 51 சக்தி பீடங்களில் ஒவ்வொரு கோயிலையும் காலபைரவர் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த கோயில்லையும் காலபைரவருக்கு வெவ்வேறு பெயர் இருக்கிறது, வெவ்வேறு கோலத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த கோயில் ஒரு மலையில் செதுக்கப்பட்டிருக்குது. மலைகள், காடுகள், ஆறுகளால் நிரப்பப்பட்ட ஒரு குவி மடம். இந்த கோயில் குவி மடம் அப்படி இருக்கும். இது தங்க முலாம் பூசப்பட்ட தாளால் மூடப்பட்டுள்ளது. கோயிலில் தங்க முலாம் கிடையாது, ஒரு தாள் மாதிரி வச்சு முடிச்சிருக்காங்க. கோயிலை சுற்றி ஒரு பெரிய முற்றம் இருக்கும். கோயிலை சுற்றி 3 குகைகள் இருக்கும். முதல் குகையில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் ஈஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகள் சிலைகள் இருக்கும். 2வது குகையில் சிவபெருமானுடைய சிலை இருக்கும். 3வது குகையில் மாக்காளி தெய்வத்தின் சிலை உள்ளது. இதுதாங்க இந்த சக்தி பீடத்தினுடைய வரலாறு. இந்த சக்தி பீடத்தினுடைய அமைப்பு இந்த இயற்கை சூழல் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு குன்றின் கீழ் இந்த கோயில் இருக்கும். மா ஜெயந்தி சக்தி பீடம் தாயாரனுடைய 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. தாயாரனுடைய இடது தொடை விழுந்த இடம். இங்கே டூர் போகிறவங்களாம் இந்த இடத்துல உட்காந்து லலிதா சகஸ்ரநாமெல்லாம் படிப்பாங்க. அப்படி டூர் போனவங்க படித்தது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருந்தாங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க டூர் ஆர்கனைஸ் கூட்டிகிட்டு போகும்பொழுது அவங்க டூரில் வந்தவங்களாம் இங்கே லலிதா சகஸ்ரநாமம் படித்து ஃபுல் வீடியோ அமைச்சிருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம சக்தி பீடங்களால் நம்ம மா ஜெயந்தி சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணிட்டோம். धर्माधारा धनाध्यक्षा धनधान्य विवर्धिनी विप्रप्रिया विप्ररूपा विश्वभ्रमणकारिणी विश्वग्रासा विद्रुमाभा वैष्णवी विष्णुरूपिणी अयोनिर्योनि निलया कूटस्था कुलरूपिणी वीरगोष्ठी प्रिया वीरा नैष्कर्यानागरूपिणी विज्ञानकलना कल्या विदग्धा वैन्द्रवासना तत्वादिका तत्वमयी तत्वमत्तस्वरूपिणी सामगान प्रिया सौम्या सदा शिवकुटुम्बिनी सव्यापसव्यमागस्था सर्वा पत्नीवारिणी स्वस्था स्वभाव मधुरा धीरा धीर समर्चिता